ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லூரில் நிற்கிறேன். இது போன வருஷம் திறக்கப்பட்ட வளைவு. இப்போ சொக்கரடை பக்கத்தில் இருக்கேன். அவ்வளோதான் நிற்கிறேன். போய் சாப்பிட்டு வந்து நிற்கிறேன். இப்போ இங்கே வந்துருக்கிறேன்டா நல்லூர் திருவிழா காட்டுறதுக்காண்டா இல்லை, அது நீங்கள் நிறைய சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ நல்லூர் திருவிழா தொடங்கினால வேறு மாவட்டங்கள்லேருந்து இல்லாட்டி வெளி மாகாணங்கள்லேருந்து இல்லாட்டி சில பேர் வெளிநாட்டிலேருந்தும் வருவீங்க இந்த திருவிழா பார்க்குறதுக்காண்டி. அப்போ திருவிழாவுக்கு நல்லூர் கிட்ட எங்கேயா தங்கி இருக்கலாம் என்ன மாதிரியான ஐடியாவும் நிறைய பேருக்கு இருக்கும். அங்கேயே ஏதாவது தங்குமிடம் இருந்தால் நல்லா உண்டு. இப்போ அதனால் இந்த நல்லூரை சுற்றி இருக்கிற இந்த தங்குமிடங்களை நான் போய் பார்த்து அதுக்கு இப்போ உள்ளே போகலாமன்ற ஒரு பெர்மிஷன் இருந்தால் உள்ளேயும் காட்டிட்டு உங்களுக்கு அது இந்த விலைகள் என்னம்மா என்ன சொல்லுவோன்னு பார்த்தோன்னா, அப்படி இல்லை உள்ளே போயிடலான்னு சொன்னால் இப்போ Booking.com இல்லாட்டி ஆன்லைனில் எது மூலமாக புக் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஃபோன் நம்பர் அதில் போட்டுட்டு உங்களுக்கு இப்போ கிட்டடியில் வந்த ரிவ்யூ, இப்போ கூகுள் ரிவ்யூஸ் இருக்குங்க, கூகுள் ரிவ்யூவோ இல்லாட்டி ஆன்லைனில் புக் பண்ணுறேன்டா அவங்களோட ரிவ்யூவோ ஏதாவது இருக்குந்தாங்க, அதை நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்த வகையில் இருந்தால் இப்போ ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு ஓகே க்ளீனாக இருக்கா நல்ல இடமா அதில் எல்லாம் பார்த்து புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த எல்லாமே நான் ஒவ்வொன்றா போய் தான் விசாரிக்க போகிறேன் விலையில் என்ன மாதிரி இருந்து. அப்போ அங்கே உள்ளே காட்டாட்டி எனக்கும் தெரியாது உள்ளுக்கு ரூம் அப்படி இருக்க போகணும், க்ளீனாக இருக்குமா இல்லாட்டி டஸ்ட்டாக இருக்குமான்றது வடிவாக சொல்ல தெரியாது. இப்போ நாங்கள் ரிவ்யூவையும் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ அதைத்தான் இல்லை நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு டவுன் வரைக்கும் பார்ப்போம் என்னென்ன இடங்கள்லாம் தாங்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விலையில் இருக்கும். அப்படி என்னென்ன அவைலபிளாக இருக்கா இல்லையா அது எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் பிறகு புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே விலை இது ஓகே, இந்த இடம் ஓகே, நான் சில ஆயிரம் பக்கத்தில் இருந்தால் நடந்து போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி யோசிக்கணும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நீங்களும் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாங்க நாங்கள் போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த நல்லூர் கோயிலேருந்து சொக்கரடைக்கு போகிற வழியில் இடையிலேயே இந்த ஜெஃப்னா ஹெரிட்டேஜ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அப்போ இதை போய் முதல் விசாரிப்போம் விலைகள் என்ன மாதிரி ரூம்கள் பார்க்கலாம் வேண்டாம் போய் பார்ப்போம். இது ஆகலைக்கிட்ட இதில் இருந்து நடந்து போயிட்டு வரலாம், போய் விசாரிக்க பார்ப்போம். உள்ளே எடுக்கலாம் ஒரு ரூம் அவைலபிளாக இருக்குன்னா நல்ல ஓகே. நான் இப்போ உள்ளே போய் பெர்மிஷன் கேட்டேன்னா அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இப்போ கொழும்புல நான் வேண்டிய ஆஃபீஸ் இருக்கேன். அப்போ இந்த டீட்டெயில்ஸ் வாங்கினே அவர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ ரூம் அதில் காட்டுறேன்டா கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். இப்போ வெளியில் இருக்கிற இடம் வீடியோ எடுக்கலாம் வேணுன்னா ஓமன் சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு வெளியில் காட்டுறேன். இப்போ இதில் முன்னுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. இதில் ஸ்விம்மிங் பூலும் அந்த இருக்கிறதுக்கு 2 கதிரையும் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு வெளியில் போய் ரேட்டு என்ன மாதிரி அந்த விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இங்கே ட்ரிபிள் பெட்ரூமும் டபுள் பெட்ரூமும் இருக்குது. நான் இப்போ இதுலேயே ரேட் சொல்லி கொண்டு போகிறேன் உங்களுக்கு. டபுள் பெட்ரூம் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்ன்றதால 60,000 போகுதான். அதே ட்ரிபிள் பெட்ரூம்னு சொன்னால் 65,000 போகுதுன்னு சொன்னாங்க. அதோட நிறைய நாளுக்கு வந்து புக்கிங் இல்லைன்னா ஏற்கனவே நிறைய பேர் புக் பண்ணிட்டு நான் சொன்னவே. இப்போ இதே மாதிரி இது கொஞ்சம் ரேட் ரெண்டு வாக்கைகளில் கொஞ்சம் கூடத்தான். இப்போ நாங்கள் மற்ற இடங்களையும் பார்ப்போம், சுற்றி என்னெல்லாம் இடங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2வது இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டித்தருவில் இருக்கிற இந்த லக்ஸ் ஹோட்டல். இங்கே நாங்கள் அடிக்கடி வர்றதுக்கான காரணம் ஸ்விம்மிங் பூல் யாரும் பே பண்ணிவிட்டு அங்கே போய் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலும் கூட. நாங்கள் இப்போ இங்கே ஒரு கைவேட்டை கேட்டுட்டு உங்களுக்கு நான் அங்கே போய் ஸ்விம்மிங் பூலையும் காட்டுறேன். என்ன மாதிரி ரேட்டுன்னு பார்த்து போட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு தனியாக வர போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ரேட்டையும் உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். வாங்க போவோம். இது இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் நேராக போய் இந்த ரோட்டாங்கால ஏறுறது பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா ஹெரிட்டேஜ் ஹோட்டல். அப்போ அதுக்கு முன்னால் போகிற அந்த ஒழுங்கைக்குள்ளாலே வந்தீங்கன்னா இந்த லக்ஸ் ஹோட்டலுக்கு வரலாம். இல்லாட்டி நல்லூருக்கு முன்னால் வந்து செட்டித்தருவுக்குள்ளால் வந்தீங்கன்னாலும் இங்கே வரலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மணித்தியாலத்துக்கு 600 ரூபா. இப்போ அவே டைம் உள்ளுக்கு ரூம் பார்க்கலாம்னு கேட்டால் என்னென்னா சனிக்கிழமை அப்படி தான் மேனேஜர் மாதிரி இருப்பீங்கன்னா மேனேஜர் இங்கே இல்லை. அப்போ வியாழனுக்கு பிறகு அப்படி காய்ச்சி பார்த்துட்டு வந்தால் ரூம் காட்டலாம்னு சொன்னவே. ஆனால் ரூமில் விலைகளை நான் கேட்டு எடுத்துட்டேன். நார்மலாக டபுள் ரூம்னு சொன்னால் 6,000 ரூபா, ட்ரிபிள் ரூம் 8,000 ரூபா, ஃபேமிலி ரூம்னு சொன்னால் 10,000 ரூபா. இப்போ நாங்கள் குறைஞ்ச விலையிலேருந்து கூடின விலை எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஹோட்டலும் பார்க்க போகிறோம்ன்றதால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விலைகள் மாறுபடும். நாங்கள் செக் பண்ணிக்குள்ளே பார்த்து கொண்டு போகிறோம். இப்போ இதுவும் கிட்டத்தான். இதுக்குள்ளார போனீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயிலுக்கு போயிடலாம். இந்த செட்டி தெருவால போய் நல்லூர் முன் வீதிக்கு போயிடலாம்.
ரூமுகள் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ரூமுக்கும் நான் அந்த கூகுள் ரிவ்யூ அதிலையும் இதில் போடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து லேட்டஸ்ட்டாக வந்தால் நல்ல ரிவ்யூ கெட்ட ரிவ்யூ எல்லாத்தையுமே நான் தனியாக போட்டு உங்களுக்கு அதை ஒரு கிளிப்பாக மேட் பண்ணி விட்றேன். அப்போ அதால் உங்களுக்கு அதையும் பார்த்து புக் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்த லக்ஸ் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தினாக்குரல் ரெஸ்டாரண்ட் ஒரு தங்குமிடம் இருக்குது. இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் இப்போ திருத்த வேலையில் கொஞ்சம் நடக்கிறதால இது இப்போதைக்கு வாடகைக்கு இல்லை. இப்போ வாடகைக்கு வேலைக்குள்ளே அதாவே அறியப்படுத்துவினோம். இப்போ நாங்கள் போவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லக்ஸ் ஹோட்டல்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. அதே ரோட்டில் நான் காட்டுறேன். அப்படியே எவ்வளோது கிட்டேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ அந்த இருக்குது லக்ஸ் ஹோட்டல். அதிலேருந்து கொஞ்சம் நடந்தீங்கன்னா தினாக்குரல் ரெஸ்ட் இருக்குது. இங்கேயே ஒரு உணவகம் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் திருத்த வேலையில் நடக்கிறதால எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற 4வது இடம் அபி வில்லாஸ். இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஷோர்ட்டாக சொல்லணும்னு சொன்னால் உள்ள 6 வில்லாஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றையும் 2 அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்குது. அப்போ மொத்தமாக 12 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட் 24,000 ப்ளஸ் அதுக்கான கரண்ட் பில் அதனோட சேர்த்து வருது. இப்போ Booking.comல சில நேரம் விலைகள் மாறலாம். இப்போ நல்லூர் சீசன் ஓடியால் சில நேரம் கூடியிருக்கலாம் கொஞ்சம். அதுகளுக்காக நான் Booking.com எல்லாத்துண்டையும் இப்போ நான் போய் வந்த இடம் எல்லாத்துண்டையும் என்னால் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போ புக் பண்ணுறது என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா, இல்லாட்டி Booking.com URL இல்லாட்டி அகோடா URL என்னென்ன கொடுக்கலுமோ அதை நான் கீழே உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அது மூலமாக நீங்கள் அவரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இன்னொரு இடமும் நான் காட்டியிருந்தேன்னா அத்தியடியில் வைஷானா ரெசிடென்சியில் அதுவும் அப்பார்ட்மெண்ட் தான் 10 ரூம் இருக்கக்கூடியது. நான் அதை காட்டிக்கல அதுக்கான அதை பற்றி நான் போட்ட வீடியோவை ஐ பட்டன் நான் கொடுக்குறேன். என்ன நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து இடம் அப்படி இருக்குது, ரூம் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இப்போ நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் ரூம் அவைலபிளாக இருக்க வேண்டியதில்லை. உள்ள கொண்டே காட்டுறது சில இடங்களில் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நான் போன முதல் 2 இடம் பார்த்துருப்பீங்க. நான் ஹெரிட்டேஜ் ஹோட்டல்லையும் சரி, அடுத்தது லக்ஸ்லேயும் சரி, அந்த மேனேஜர் அப்ரூவல் இருந்தால் தான் நாங்கள் உள்ளே எடுக்கலாம். அப்படி யாராவது இருந்து எங்களுக்கு காட்டினா தான் நாங்கள் உள்ளே இருக்கிற ரூமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் ரூம் க்ளீனாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். அப்போ நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். அங்கே ரூம் காட்டக்கூடியதாக இருந்தால் நல்லா. நான் எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி ரிவ்யூக்களையும் அடுத்த ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த இடம் எங்கேன்னு சொன்னால் இந்த செம்மணி ரோட்டில் கெட்டுப்பூங்கால அந்த சர்ச் இருக்குது தானே, அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஜமுனா வில்லான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் இப்போ போய் கேட்டு பார்ப்போம். அப்படி உள்ளே எடுக்கலாம்னா நான் உங்களுக்கு உள்ளே எடுத்து ஃபுல்லாக போட்டு விட்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விலையில கேட்டு போட்டு வருவோம். வாங்க போய் பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மற்றது ஃபங்க்ஷன் ஹால், அப்பார்ட்மெண்ட்ஸ், ரூமுகளும் தனித்தனியாக இருக்குது. அப்போ எல்லாமே என்ன மாதிரி விலையில விசாரித்து போட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உள்ள பெர்மிஷன் கேட்டுனா நான் என்னென்னு சொன்னால் இப்போ ரூமுகள் அவைலபிளாக இல்லை காட்டுறதுக்கு. என்னென்னா நான் இதை பார்த்து ஒன்று மலைக்கு போனேன். இதில் ஏறித்தான் நாங்கள் ரிசப்ஷனுக்கு மேலே போகணும். ஆனால் பின்பக்கம் லிஃப்ட் இருக்குது. அதால் ஓகே போய் வரலாம். இப்போ வயசு ஓனாக்கள் அப்படி எல்லாம் வரைக்குள்ள லிஃப்ட் இருந்தால் தான் நல்லா. லிஃப்ட்டும் இருக்குது உள்ளது. இப்போ இங்கே நார்மல் ரூமும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. தனி ரூம்னு சொன்னால் 8,000 ரூபாயாம். அதே டபுள் ரூம் 12,500 ஸ்டாண்டர்ட் டபுள். டீலக்ஸ் டபுள்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட இருக்குமா, அது 14,000. அதே ஃபேமிலி ரூம்னா 18,000. 2 ரூம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் 25,000. 3 ரூம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் 35,000 ரூபா. இப்போ இதுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸை நான் கீழே போட்டு விட்றேன், ரிவ்யூவும் போட்டு விட்றேன். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறதா பண்ணலாம். இப்போ நான் அடுத்து வந்திருக்கிற இடம் இந்த டெம்பிள் ரோட்டில் ராஜா கிரீங் ஹவுஸ் இருக்குது தானே. இப்போ அந்த சந்தி கிட்டே இருக்கிற ஒரு இடம் தான் நொதர்ன் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லி. இதில் என் ஃபோன் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இருக்குது. நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்னடா இவ்வளோ கெஸ்ட் இருக்கிறதால ரூம் அதில் எடுக்கல தான் இப்போ வெளியில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே டபுள் ரூம் இருக்குது 7,500 ரூபா. ஃபேமிலி ரூம் 6 பேர் தங்கக்கூடியது 12,000 ரூபா. மற்றது 18,000 ரூபாய்க்கு 3 ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது ஹோல் கிச்சனோட. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வெளியில் ஃபோன் நம்பர் அதில் இருக்குது. நான் வேறு இங்கே ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னா நான் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். இது பார்த்திங்கன்னா நல்லூரில் இருக்கிற இன்னொரு தங்கமடம். இது அப்பார்ட்மெண்ட்டாக கொடுக்குறவே
10 ரூம் அப்பார்ட்மெண்ட். இது இப்போ நான் எடுக்கக்குள்ளே ஒவ்வொரு விலை இருந்தது. இப்போ திருவிழா நேரம் இல்லை கூடுமண்டவே அப்போ புக்கிங்.com இல்லை மற்ற புக்கிங்.com தான் நினைக்கிறேன். அதில் இல்லாட்டி மற்ற இன்னொரு புக்கிங் அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், அதில் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல எந்த வெப்சைட்னு சொல்லி. வைஷானா ரெசிடென்சி. அப்போ இது ரூமும் காட்டி நான் உள்ளுக்கெல்லாம் போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் மேலே காட்டில் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் பார்க்கலாம். அவன் ஃபோன் நம்பரும் போடுறேன். அவை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணி கொள்ளலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. நான் லிங்கையும் கீழே எல்லாத்தினையும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாத்தினையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதில் பாருங்கள். அடுத்து இங்கே நல்லூர்கிட்ட இந்த டிசிடி அதுகிட்ட பார்த்தீங்கன்னா அம்பலவான வீதின்னு இருக்குது. அதுக்குள்ளே மேங்கோ நெஸ்ட்னு சொல்லி இந்த ஒரு முழு வீடும் வாடகைக்கு இருக்கும். இப்போ இது வந்து புக்கிங்.com மூலமாக நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். இதுக்கானது லிங்கையும் நான் கீழே போட்டு விட்றேன். இந்த ஆக்கள் நிற்கிறதால உள்ள காட்டையிலாது இந்த முழு வீடாக கொடுக்குறதுல 5 ரூம் இருக்குது. இப்போ ஃபுல் வீடாக அப்படியே கொடுத்துருவீங்கன்னா இப்போ உள்ளு காட்டையிலும்னா ஒரு நாள் கொண்டே காட்டுறேன். நான் நினைக்கிறேன் 50,000 வரணும்னு நான் முதல் ஒரு தெரிஞ்சாக்கள் வரைக்குள்ளே புக் பண்ணுறதுக்கு பார்த்தினாங்க. அப்போ நல்லா இருந்தால் நான் அவைலபிளாக இருக்கையில் இப்போ நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸையும் போட்டு விட்றேன். நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள். இனி அடுத்தடுத்த இடங்கள் நான் கொண்டே காட்ட போகிறேன். மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது பாட்டாக தந்துடும். ஒவ்வொரு பாட்டையும் மறக்காமல் பாருங்கள்.